வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2024 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒன் வேர்டோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால் என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணால் இதோட ஆன்சர் நாட் டிஃபைன்டு தான். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 0. எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால் என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. 6th கொஸ்டின், த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர். த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர். இதுக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிக்காக கொஞ்சம் விஷயங்கள் பார்ப்போம். 2 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. 2 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் 99. அதே மாதிரி 3 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 100. கிரேட்டஸ்ட் நம்பர் 999. 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1000. கிரேட்டஸ்ட் நம்பர் 9999. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 10, 100, 1000, 10,000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லார்ஜஸ்ட் நம்பர்னால் 99, 999, 9999 அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ யோசித்து பாருங்கள். அப்போ 2 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பரில் எத்தனை 9 எழுதுனா போதும், 2 9 எழுதுனா போதும். 3 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பராக இருந்தால் எத்தனை 9 எழுதணும், 3 9s எழுதணும், அவ்வளோதான். 4 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர்னால் எத்தனை 9 எழுதணும், 4 times 9 எழுதணும். அப்போ 5 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர்னாலும் 9 5 times எழுதணும். 6 டிஜிட்னா அப்போ 6 times 9 எழுதணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர். அப்போ 9 எத்தனை தடவை எழுதுனா போதும், 8 times நீங்கள் 9 எழுதுனீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 times 9 அப்படிங்கிற நம்பர் என்ன செஞ்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி வேறு எத்தனை டிஜிட், 7 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி தான், 6 டிஜிட் நம்பர் அல்லது 5 டிஜிட் நம்பர் கேட்டாலும் நீங்கள் அழகாக ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். 10 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாலும் உங்களால் இப்போ என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இப்படி தான் படிக்கணும். இதுதான் படிக்கிறதுக்கு உண்டான மெத்தட். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் தப்பாக இருக்குது. ஆன்சர் 15. 25 கிடையாது, 15. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 15 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3:5. அப்போ அதை 3/5 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா 9/, டினாமினேட்டரில் தான் எந்த வேல்யூவும் இல்லை. அந்த வேல்யூ என்னன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா 9 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன செய்யும், 9 கிடைக்கும். அதே 3 தான் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 3s எவ்வளோ கிடைக்கும், 15 கிடைக்கும். So the answer is 15. So the answer is not 25. The answer is 15. That's all. Thank you. So அடுத்து true or false பார்க்கலாம். The total number of 4-digit number is 9000. So இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது கஷ்டம். ஸோ இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ the total number of 4-digit number எவ்வளோ இருக்கும், 9000 இருக்கும். So that statement is true. The product of Q and 20 is 20Q. ப்ராடக்ட்னு வந்துருச்சுனாலே இடையில எந்த சிம்பிளும் இருக்காது. இப்போ 5x அப்படின்னு இருந்தால் 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். 6y அப்படின்னு இருந்தால் 6ஐயும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும் தான் அர்த்தம். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே 2 Qவையும் 20ஐயும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில எந்த சிம்பிளும் எழுத வேண்டாம். எந்த சிம்பிளும் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் ரூல்.
அப்போ ஒய்யையும் 20 மல்டிப்ளை பண்ணணும்னா 20 ஒய்ன்னு தான் என்ன செய்யணும் எழுதணும். ஆல்வேஸ் நம்பரை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். 5:7 is equivalent to 21:15. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ 5/7 என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் ஃபஸ்ட்டு 2 வச்சு பண்ணி பார்க்கலாம். அப்போ பண்ண என்ன கிடைக்கும்? 5 2s are 10, 7 2s are 14. ஓகேவா? இங்கே இருக்கிற நம்பர், இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வரல. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 5/7 இன்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஒரே வேல்யூவால் தான் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். 2 வச்சு பண்ணிட்டோம், கிடைக்கல. அப்புறம் 3 வச்சு பண்ணுவோம். 15 21 இப்போவும் கிடைக்கல. அடுத்து அப்போ 4 வச்சு பண்ணி பார்ப்போம். 5/7 இன்ட்டு 4 இன்ட்டு 4. 5 4s are 20, 7 4s are 28. இப்போவும் கரெக்டாக கிடைக்கல. அப்போ 5 வச்சு பண்ணி பார்ப்போம். 5 5s are 25, 7 5s are 35. இப்போவும் கரெக்டாக வரல. ஆனால் அங்கே என்ன வேல்யூ இருக்குது? 21/15 இருக்குது. இப்போது இது இங்கே 20 கிடச்சிருக்கு, இங்கே 25 கிடச்சிருக்கு. ஆனால் நியூமரேட்டரில் 21 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக இங்கே இருக்கிற ஆன்சர் என்ன செய்யலை? வரவே இல்லை. இங்கே கொடுத்துருக்கிற 21/15 எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் வரல. இப்போ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம், வரல. 3 வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம், வரல. 4 வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம், வரல. 5 வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்கிற வேல்யூவை விட இந்த 21 விட அதிகமாக வந்துருச்சு. அப்போ இனிமேல் அடுத்து 6 7 8 எந்த நம்பரை கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ 21 விட அதிகமாக தான் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஈக்குவலண்ட் வரவே வராது. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போமா? 1 பில்லியன் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே 100 crore அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வேறு ரெண்டு ஆப்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 1 வேர்டில் நம்ம எழுதணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, 1 பில்லியன் முதல்ல எழுத ட்ரை பண்ணுங்கள். 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, 1 billion. ஓகேவா? ரைட். 1 பில்லியன் என்னங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, 1 billion. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கரெக்டாக எழுதிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி 1 பில்லியன்னா என்ன அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். ஆனால் இதை இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் படி கமா போடணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேருந்து இந்தியன் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் படி, இப்போ இந்தியன் சிஸ்டம் படி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கமா போடணும். அதுக்கேற்ற மாதிரி கமா எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி கமா போடணும். ஆனால் அதுக்கப்புறம் 2 டிஜிட் தள்ளி தான் என்ன செய்யணும், கமா போடணும். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி கமா போடணும். அப்புறம் 2 டிஜிட் தள்ளி தான் என்ன செய்யணும், கமா போடணும். ஸோ அப்போம்னா என்ன வந்துடும்? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. கரெக்டா? ஸோ நவ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம 100 crore என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஸோ சொல்லி பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன். 1s, 10s, 100, 1000, 10,000, 10,000க்கு அப்புறம் எப்படி போயிடணும், lakh, 10 lakh, அதுக்கப்புறம் crore, 10 crore, இங்கே அதுக்கப்புறம் 1 போட்டிருந்தா என்ன அர்த்தம், 100 crore. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 12, இட்ஸ் வெரி வெரி ஈஸி.
எந்த ஒரு நம்பர் கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நம்பர் கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 1:5 மூணாவது கொஸ்டின் நம்பர் 13 1:5. அப்போலாம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2, 5 × 2 10. ஸோ 2 டிவைடட் பை 10. அப்போ அதை 2:10 என்ன செய்யலாம், எழுதலாம். இங்கே ஆன்சர் அதுதான் இருக்குது, 2:10.